தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில நம்மோட இணையவிருக்கும் பிரபலம் பத்திரிகையாளரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஆசிரியர், பேராசிரியர், துறையின் தலைவர், முதல்வர்னு பிறகு முழு நேர அரசியலுக்கும் சமூக பணிக்கும் வந்தவர். லோக்சபா தேர்தலில் முதல் முறை போட்டியிலேயே வெற்றி கண்டவர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் திரு KM காதர் மொஹிதீன் அவர்கள். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கங்க. வணக்கம், வாழ்க சார். முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்கணும், உங்களுடைய ஆசையோட. நன்றி சார். முதல்ல நான் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறது, மற்ற கேள்விகளை தாண்டி ஒரு பத்திரிகையாளராக தொடங்கி இப்போ ஒரு கட்சியினுடைய தேசிய தலைவராக உச்சமடைஞ்சிருக்கீங்க. இந்த பயணம் பற்றி சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியுமா? சிறு வயசுலேருந்து பத்திரிகை துறையில் நான் ஈடுபட்டது உண்டு. கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது எல்லாம் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதிட்டு வந்திருக்கேன். சிறு வயசுலேயே பள்ளிக்கூட பாடங்கள் படிக்கிற காலத்திலேயே இந்திய யூனியன் முஸ்லீம் லீகுடைய தலைவர் காயிதே மில்லத் அவர்கள் மீது ஒரு பற்றும் பாசமும் கொண்டு இருந்தவண்ணா. அவர் சமுதாயத்துக்கு தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தொடர்ந்து இருந்து வந்தது. அந்த அடிப்படையில் அவரை பார்க்க போனது உண்டு. அப்படி அவரை பின்பற்றி அதன் மூலம் நான் அவரோடு சேர்ந்து கட்சியில் சேர்ந்து இன்று இந்த நிலைக்கு நான் வந்திருக்கேம்மா. சார், தொடர்ந்து காயிதே மில்லத் அவர்களால் நீங்கள் எப்படி ஈர்க்கப்பட்டீங்க? அவரை பற்றின மறக்க முடியாத அனுபவம் எதுவும் பகிர்ந்து கொள்ள முடியுமா? காயிதே மில்லத்து அப்படின்னு அவர் பேர் முகமது இஸ்மாயில். முகமது இஸ்மாயில் அவர்களைய காயிதே மில்லத்துங்கிற ஒரு சிறப்பு பட்டம் கொடுத்து தமிழ்நாட்டு உலமா பெருமக்கள், அதாவது மார்க்க மேதைகள் அவர்கள் தான் அழைத்தாங்க. அதாவது லால்பேட்டையில் அமானி ஹசரத் என்ற பெரியவர் தான் அவரை காயிதே மில்லத் என்று பட்டம் கொடுத்து அழைத்தார். காயிதே மில்லத்துங்கிற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தை வழிகாட்டி நடத்தி செல்லக்கூடியவர்னு அர்த்தம். ஒட்டகத்தின் மேலே ஏறியும் ஒட்டகத்தை நடத்துவாங்க. சில பேர் ஒட்டகத்தை அந்த மூக்கணாங்கயிறை பிடித்து கொண்டும் ஒட்டகத்தை நடத்தி செல்வாங்க. ஒட்டகத்தின் மேலே ஏறி இருக்கக்கூடிய வழிகாட்டியதை விட ஒட்டகத்தினுடைய மூக்கணாங்கயிறை பற்றி பிடித்து இழுத்து போகிற தான் காயிது என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமுதாயத்தை கட்டி காத்து எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்கிற காரணத்தினாலே தான் தமிழ்நாட்டில் உள்ள ஆலிம் பெருமக்கள் அவர்களுக்கு காயிதே மில்லத் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்தார்கள். அதனால் அந்த பட்டம் அவர் கொடுக்கப்பட்டதிலிருந்து திருச்சி மாநகரத்தில் ஒவ்வொரு மீலாதுன் நபி நாளில் போது காயிதே மில்லத் பிறந்த நாள் கொண்டாடுவது, அதே நேரத்தில் முஸ்லீம் லீக் விழா நடத்துவது, நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா நடத்துவது ஆக இந்த 3 காரியங்களையும் ஒவ்வொரு வருஷமும் திருச்சியில் உள்ள முஸ்லீம் வாலிபர் சங்கத்தின் சார்பாக தொடர்ந்து செய்து வந்தாங்க. அந்த கூட்டத்தில் நானும் சேர்ந்து காயிதே மில்லத்தோடு தொடர்பு கொண்டேன். அவர்கள் வழியில் நான் செல்வதற்கு முடிவெடுத்தேன். சார், இந்த விஷயத்தை பற்றி இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நீங்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். தமிழர்களுக்கு இஸ்லாம் சொந்த மதமா இல்லை வந்த மதமா? அதாவதுமா 1982ஆம் ஆண்டில் திண்டுக்கல்லில் திராவிட கழக மாநாடு நடத்தப்பட்டது. அந்த மாநாட்டில் அன்றைய முஸ்லீம் லீக் தலைவர் அப்துல் சமத், சிராஜுல் மில்லத் அப்துல் சமத் அவர்கள் அந்த மாநாட்டில் உரை நிகழ்த்தினார். அந்த உரையின் போது அப்பொழுது மீனாட்சிபுரம் மக்கள் வந்து
இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு பிரமாதமாக பேசப்பட்டு அது ஒரு நாடு தழுவிய ஒரு பிரச்சாரமாக கூட ஆனது. அதுக்கு ஆதரவு எதிர்ப்பு என்கிற இதெல்லாம் நிலைமை வந்தது. அதை ஒட்டி பேசும்போது மீனாட்சிபுரத்தில் உள்ள நமது சமுதாய தோழர்கள் தோழியர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது அவர்களுக்கு அவங்களுடைய சொந்த மதம் தான். இது காரணம் என்னன்னா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது தமிழ்நாட்டு பாரம்பரியமான கொள்கை. யாதும் ஊர் யாவரும் கேளீர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவங்கள் நிறைந்தது இந்த தமிழ் மண். இந்த மண்ணில் இருந்துதான் ஏகத்துவ கொள்கையே உலகம் முழுவதும் பரவியது என்பதுதான் வரலாறு என்று எங்கள் தலைவர் பேசினார். அவர் பேசியது திராவிட கழக மாநாட்டில். அந்த மாநாட்டில் பேசியது இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் அடுத்த நாள் வெளியிட்டிருந்தாங்க. அதில் வெளியிட்டிருந்த அந்த செய்தியை பார்த்து ஒருவர் லெட்டர் டு எடிட்டர் எழுதினார். அவர் பேர் மறந்துட்டேன். அவர் லெட்டர் டு எடிட்டரில் எழுதும்போது சொன்னால் அப்துல் சமத் சாஹிப் ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன். அவர் இஸ்லாம் மதம் தமிழ்நாட்டில் உள்ள மதம் என்று அவர் சொல்லலாமா, எப்படி சொல்லுவார் என்று ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்தை பார்த்த பிறகுதான் தலைவர் பேசியது எந்த அடிப்படையிலே பேசினார் என்ற அடிப்படையில் தான் அதை ஆராய்ச்சியை நான் தொடங்கி ஒரு 8 ஆண்டு காலம் அப்பொழுது நான் நடத்தியிருக்கிற தாருல் குர்ஆன் என்கிற பத்திரிகையிலே தொடர்ந்து எழுதி வந்தேன். அந்த ஆராய்ச்சியில் கண்ட பலன்கள் என்பது தமிழ்நாட்டில் தான் முதல் மனிதன் தோன்றியிருக்கிறான் என்பதையும், தமிழ்நாட்டில் இருந்துதான் மக்கள் பரவி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சென்றிருக்கிறாள் என்பதும், தமிழ் மொழிதான் உலக மக்களின் முதல் மொழி என்றும், தமிழ் மொழியில்தான் உலக மொழிகள் அத்தனையும் பிறந்திருக்கிறது என்றும் நாங்கள் அந்த ஆராய்ச்சியிலே கண்டெடுத்து 8 ஆண்டு காலமாக எழுதிய வரலாற்றிலே நாங்கள் கண்டுபிடித்தோம். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், இப்போது உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்கள் கடவுளை அல்லாஹ் என்று அழைக்கிறார்கள். அல்லாஹ் என்பது ஏதோ அரபு நாட்டிலிருந்து இங்கே வந்தது என்று பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் அல்லாஹ் என்கிற இந்த வார்த்தை கூட தமிழ்நாட்டில் இருந்துதான் அரபு நாட்டுக்கு போய் அங்கிருந்து தான் இங்கு வந்திருக்கிறது என்ற ஆய்வையும் என்னுடைய கட்டுரையிலே நான் தொடர்ந்து எழுதினேன். தொல்காப்பியத்தில் எல்லே இலக்கம் என்ற சொல் வருகிறது. ஆரம்ப காலத்தில் இறைவனை எல் என்று அழைத்திருக்கிறார்கள், எல்லா என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த எல் என்பதுதான் காலப்போக்கில் இலா ஆகி அல்லாஹ் ஆகியிருக்கிறது என்று வரலாற்றில் கண்டெடுத்தோம். அந்த அடிப்படையில் தான் இஸ்லாமிய மார்க்க கொள்கை மட்டுமல்ல, அதை ஏற்கொண்டிருக்கிற அந்த கடவுளும் இங்கிருந்து போனவர் தான் என்ற உண்மையை எனது வரலாற்று ஆய்விலே நான் கண்டெடுத்தது தான் தமிழருக்கு வந்த மதமா சொந்த மதமா என்கிற ஆய்வில் முடிவாக இருக்கிறது. ஈசா நபி அவர்கள், இயேசு பெருமான் அவர்கள் ஏலி ஏலி லாலா சபக்தானி என்று சொன்னபோது, ஏலி ஏலின்னு சொன்னால் எல்லா, எல் என்பது தான் மை காட், எல் என்பது காட், எல் மை காட் என்று சொல்லி இருக்கிறார். அந்த எல் என்பது எங்கிருந்து போயிருக்குன்னா தமிழ்நாட்டில் இருந்து தொல்காப்பியத்திற்கு முன்பு இருந்த அந்த எள்ளு தான் அங்கே போய் இறைவனாக இருந்திருக்கிறது. அந்த எள்ளு தான் காலப்போக்கில் இலாகி அல்லாஹ் ஆகி இருக்கிறது என்று வரலாற்றில் நிறுவினோம். அதன் அடிப்படையில் தான் தமிழருக்கு வந்த மதம் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையிலே சொந்த மதம்தான் என்பதை நிரூபமாறிய ஒரு காட்சியை நாங்கள் பார்த்தோம். அது என்னுடைய ஆராய்ச்சியுடைய முடிவாக அதனை சொன்ன. இதை சொல்லி பிறகுதான் வண்ணா அவர்கள் இங்கே பேசும்போது, இஸ்லாமிய மார்க்கம் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது
இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தமிழ்நாட்டு திருவிழாவில் ஒரு தாய் தனது மகனை காணாமல் போய்விட்டால் அந்த மகனை தேடி அலைவாளே, அப்படி தேடி அலைந்த மகன் கிடைத்து விட்டால் எப்படிப்பட்ட இன்பத்தை அந்த தாய் பெறுவாளோ அது மாதிரியான ஒரு இன்பத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வந்தபோது தமிழ் மக்கள் உணர்ந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிறுபான்மையின ஓட்டுகளை வந்துட்டு விஜய் பிரிப்பாரு அப்படின்ற விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜயோட அரசியல் எப்படி இருக்குன்றதுக்கான உங்களுடைய பார்வை என்ன சார்? தமிழ்நாட்டில் கட்சியை ஆரம்பிக்கிறது நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் ஆரம்பித்து நடத்தியிருக்கிறாங்க. விஜய் இப்பொழுது ஆரம்பித்து கட்சியை கொண்டு செல்கிறார். அவருடைய கொள்கை என்ன, அவர் எந்த எந்த இலட்சியத்தை நோக்கி பயணம் பண்ணுகிறார் அவர் அப்படி என்பது வருங்காலத்தில் தான் சொல்ல முடியுமே தவிர இப்பொழுது அவர் கட்சியை ஆரம்பித்து விட்டார் என்பதை வைத்துக்கொண்டு எந்த முடிவையும் சொல்லிவிட முடியாது. அதாவது சிறுபான்மை மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போய் விடுவார்கள் என்று சில பேர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. அதாவது சிறுபான்மை சமுதாயம் என்பது ஒரு தெளிவான சமுதாயம். இது ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு சமுதாயம். ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒவ்வொரு கட்சிக்கும் சில பேர் இருப்பாங்க, இல்லாமல் இருக்க முடியாது. எல்லா கட்சியிலும் முஸ்லீம்களும் இருப்பாங்க, ஆனால் முஸ்லீம் சமுதாயம் இருக்காது. எல்லா கட்சியிலையும் முஸ்லீம்கள் இருப்பாங்க, திமுகவிலையும் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால முஸ்லீம் சமுதாயமே திமுக ஆகிவிட்டது என்று சொல்லிவிட முடியுமா? அது மாதிரி தான் ஒவ்வொரு கட்சியிலும் திமுகவில் உள்ள சில பேர் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். ஆனால் முஸ்லீம் சமுதாயம் என்பது வேறு, தனி நபர் என்பது வேறு. முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு சமுதாயம். அந்த ஒட்டுமொத்தமான முஸ்லீம் சமுதாயம் அரசியல் ரீதியாக என்ன முடிவெடுக்குதோ அதை நோக்கித்தான் பயணம் பண்ணுவார்கள். இந்த பயணம் இன்று நேற்று அல்ல. 1989ஆம் ஆண்டு பாம்பேயில் 3 நாள் நடந்த மாநாட்டில் இந்தியாவில் உள்ள எல்லா முஸ்லீம் அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவு, அதுக்கு பேர் தான் பாம்பே டிக்ளரேஷன் சொல்றது, பாம்பே பிரகடனம். அந்த பிரகடனத்தின் மூலமாக என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு நம்மெல்லாம் ஓட்டு போட முடியாது, பிஜேபியோட கூட்டணி வைக்கிற யாருக்கும் நம்ம ஓட்டு போட முடியாது, இது முஸ்லீம் சமுதாயத்துடைய முடிவு என்று அப்பொழுது சொன்னது. அந்த முடிவில் இதுவரை எந்த மாற்றம் இருப்பதாக நாங்கள் காணவில்லை. அது அங்கங்கே சில பேர் அதில் சேர்ந்து கொண்டிருந்தாலும் கூட முஸ்லீம் சமுதாயம் ஒட்டுமொத்தமாக இந்த முடிவிலிருந்து இன்று வரை மாறவில்லை என்பதுதான் எங்களுடைய தெளிவான முடிவாகவும் தீர்மானமாக இருக்கிறது, எங்களுக்கு சாட்சியாகவும் இருக்கிறது. அதனால் வருங்காலத்தில் எந்த கட்சியில் யார் இருப்பா, எப்படி இருப்பா, அந்த கட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஜோசியம் சொல்ல முடியாதுமா. வருங்காலம் எப்படி நிர்ணயிக்க போகிறது என்பது காலம்தான் பதில் சொல்ல முடியுமே தவிர, காலத்தால் ஜனநாயக நாடு இது. ஜனநாயக நாட்டில் மக்களுடைய ஆதரவை பெற்று கொண்டு வருவாங்க. அந்த ஆதரவு யாருக்கு இருக்கிறது என்பது காலப்போக்கில் தெரியக்கூடிய ஒன்று. அது காலம்தான் அதுக்கு பதில் சொல்ல முடியுமே தவிர, அது யூகத்தின் அடிப்படையிலோ ஜோசியமாகவோ ஆர்வமாகவோ சொல்ல இயலாது என்பதுதான் என்னுடைய தாழ்வாயான அபிப்பிராயமாகும். நன்றி சார். இந்த தருணத்தில் எங்களோடு இணைந்து கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி. உங்களுடைய சேவைகளும் சாதனைகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். Thank you very much.